ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய், மகா மகா விஜய், அந்த அஸ்வின் பூஜா. ஏய், என்னாச்சு? ஏன் நீ நொன்ற? ஐயோ மகா, அதை விடு. அந்த அஸ்வினும் அவனோட ஆளுங்களும் வந்து சந்தோஷி பூஜாவை தூக்கிட்டு போயிடுங்க மகா. அவங்கள காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணோம்க்கா. அஸ்வின் எங்களை அடிச்சிட்டு சந்தோஷையும் பூஜாவையும் தூக்கிட்டு போயிட்டாங்கக்கா. அதனால இவளுக்கு அடிபட்டிருக்கா? ஆமாங்கக்கா. இங்க பாரு மகா, இப்ப அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. அவங்கள ஃபர்ஸ்ட் போய் பாரு. எப்படி விஜய், எப்படி விட்டுட்டு போக முடியும்? கால் வலிக்குதா? வா ஹாஸ்பிடல் போலாமா? வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசாத. நீ ஃபர்ஸ்ட் அங்க பாரு. ஹாஸ்பிடல் போறதா இருந்தா நானே மீனாவை கூட்டிட்டு போய் பார்த்திருப்பேன்ல. அவ்வளவு சீரியஸா எதுவும் இல்ல. கீழே விழுந்ததுல கால் கொஞ்சம் பிசகிருச்சு, அப்புறம் தலையில லைட்டா அடி, அவ்வளவுதான். உண்மையை சொல்றதுக்கு மேக்னா ரெடி ஆயிட்டா விஜய். ஆனா ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்தி பேசிட்டா. எல்லாமே என்னோட தப்புதான் மகா. யாரோ ஒரு பொம்பளை சம்பந்தமே இல்லாம வந்து பேசுறப்போ நான் தான் உஷாரா இருந்திருக்கணும். ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். இப்போ என்ன வச்சுதான் அந்த அஸ்வின் அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டான். சாரி மகா, கடைசி நேரத்துல நானே எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். அப்படிலாம் சொல்லாத விஜய். நீ மட்டும் இல்லனா என்னால எதையுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. விடு, இதையே நம்ம ஒரு சவாலா எடுத்துக்கலாம். எப்படி? மேகனாவை பத்தின உண்மையை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருந்த கடைசி ஆதாரம் அந்த சந்தோஷ பூஜாவும் தான். அஸ்வினே இப்ப அவங்களை கடத்திட்டு போயிட்டான். இப்ப நம்மளால எதுவும் நிரூபிக்க முடியாதுல்ல. வேற ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? இல்ல விஜய்,